எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி விலாகில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி மஷ்ரூம் பிரியாணி. இது நம்ம கல்யாண வீட்டு ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரெகுலராக போடுற இன்க்ரீடியன்ஸையே ஒரு வேரியேஷனோடு பண்ணுறப்ப ஒரு டேஸ்ட் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸை கொடுக்கும். அதுக்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள். 200 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்க போகிறோம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக உப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள். இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் இதை ஊற வச்சிடலாம். இது பரட்டி வச்சாச்சு. இது இப்போ சைடில் மூடி போட்டு வச்சிடலாம். இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலா ஒரு பொடியாக ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இங்கே 1 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 4 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 1 அன்னாச்சி பூ, 2 ஏலக்காய், 2 துண்டு பிரியாணியில் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு குக்கரில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். கூடவே 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 பிரியாணி இலை, 1 கிராம்பு, 1 துண்டு பட்டை சேர்த்துருக்கேன். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். இப்போ இதோட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி ஓரளவு மசிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்தளவு மசிஞ்சால் போதும். ஒரு கைப்பிடி புதினா இலை, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. நம்ம சோம்பு, ஜீரகம், மிளகு, பட்டை எல்லாம் போட்டு பொடிச்சு வச்சோம் இல்லைங்களா, அந்த பொடியை இதில் சேர்த்துக்கலாம். இதை போட்டு கிளறும் போதே நல்ல ஒரு வாசனை வரும். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. பரட்டி வச்ச மஷ்ரூம் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். மஷ்ரூமோட ஈரப்பதமே அது ஓரளவு வேகிறதுக்கு சரியாக இருக்கும். இது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற டைமில் 200 கிராம் அரிசியை நல்லா கழுவி 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். அரிசி உடையாதபடி மெதுவாக பரட்டி விட்டுக்கோங்க. ஒரு கப் அரிசிக்கு இங்கே 1.5 கப் தண்ணி எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். மேலே கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி தூவிக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை மூடி வச்சு ஒரு விசில் ஃபுல் ஃப்ளேம்லேயும் 10 நிமிஷம் சிம்லேயும் வச்சு ஆஃப் பண்ணிங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ ஸ்டீம் அடங்கிருச்சு. கமகமான மஷ்ரூம் பிரியாணி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை மெதுவாக கிளறும் போதே அவ்வளோ வாசனையாக இருக்குது. இப்போ இதை டேஸ்ட் பண்ணலாம். இதை நான் தயிர் பச்சடியோடு வச்சு டேஸ்ட் பண்ண போகிறேன். 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன்
ரொம்ப சுவையாக இருக்குது. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி.